MySQL administration. So what is administration? Now only I said, what is the purpose of administrator or administration? Which are able to manage all the overall the activities of the particular organization is represented as an administration. Here MySQL administration. So can you guess what are the responsibilities of the MySQL? Yes, while creating the database and accessing the data from the database and deleting the database, add the new record to the database, everything is managed by the administrator, and they are called as database administrators. So here, what are the role of database administrator? They must take care of the installation, performance, security of the data and data storage of the data. So they have to manage overall actions of the databases, and those programs are called as database administrators. And here the database administrator must have the skill. What are the skills? How to access the data from the database. So they must know about the queries or the commands. Queries na commands. So commands which are used to access the data from the database. ஒரு டேபிள்ல இருந்து மேக்ஸ்ல சென்டம் வாங்குனவங்கள மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட்ஸ் queries அவங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த நெட்வொர்க்கிங் பத்தின நாலேஜ் இருக்கணும். யாருக்கு? அந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. So what are the skills database administrator must have? They know how to design the database and how to they know about the queries used in the database, and they must learn about the RDMS, relational database management system, and they must know about the SQL and networking process. So here what is the main purpose of administrator? This is used to creation of new user under the MySQL service system. So MySQL database system la நம்ம போய் இப்ப நம்ம ஒரு யூசரா ஜாயின் பண்றதுக்கு அவங்ககிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். யார்கிட்ட? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரோட அந்த முக்கியமான வேலை என்ன? புதுசா வர்றவங்க யூசருக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தரணும். சப்போஸ் விண்டோஸ்ல எல்லாம் நம்ம உள்ள போகும்போது நிறைய லாகின் ஐடிஸ் இருக்கும்ல. ஸோ விண்டோஸை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? நிறைய டிஃப்ரெண்ட் லாகின் ஐடிஸ்ல வச்சு நம்ம பாஸ்வேர்ட் போட்டு தான் உள்ள போக முடியும் நம்மளோட யூசர் அக்கௌண்ட்ல. ஸோ ஒவ்வொரு யூசருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பர்டிகுலர் அக்கௌண்ட்டை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தர்றது யாரோட வேலை? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹவு டு கிரியேட் அ நியூ யூசர் அக்கௌண்ட் டு MySQL. அப்போ MySQL எப்படி ஒரு புது யூசரை ஜாயின் பண்றது, அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த MySQL டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க, யார் யாரெல்லாம் அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கீழே இருக்காங்க, எத்தனை லாகின் ஐடி இருக்கு, எத்தனை டேட்டாபேசஸ் யூசர் இதுக்கு கீழே வேலை செய்யறாங்க அப்படின்றதுக்கு யூசர் டேபிள் ஒன்னு மெயின்டைன் பண்றாங்க. So that is what they had given here. MySQL database, there exists a table name called user. அப்ப அந்த யூசர்ங்கிற டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கு யூசரோட டேபிள்ல என்ன மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு? யூசர் ஹோஸ்ட், அவங்க எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நம்மளோட கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ யூசரோட ஹோஸ்ட் நேம், யூசரோட நேம், யூசரோட பாஸ்வேர்ட், and then select privilege here. privilegeனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it's access permission. privilege na enna appadina, it is a permission which was given to the database persons who are accessing the data. இப்போ நீ அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணணும், வெளியில இருந்து யாரோ அக்சஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா வேணாமா? நியூ ரெக்கார்ட் ஆட் பண்றதுக்கு அவங்களுக்கு அலோ பண்ணலாமா வேணாமா? இல்ல நம்மளோட டேட்டாபேஸ அவங்க யாரோ வந்து சேஞ்சஸ் பண்றதுக்கு அலோ பண்ணலாமா வேணாமா? So these are the access permissions or otherwise called as privileges. So இங்க என்ன மாதிரி privileges கொடுத்திருக்காங்க? செலக்ட் பண்றதுக்கு, யூசர் நம்மளோட டேபிள செலக்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா வேணாமா? So consider I am an administrator, so you are the user, so I am allowing you to create a table or select a particular table or open the particular table. That is called a select privilege. And then insert privilege, whether I am allowing you to open or insert a new record into the table, or I am allowing you to update, making changes into the already existing record. That is what called as update privilege.
புதுசா நியூவா ஒருத்தவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை உன்னோட டேபிள்ல உள்ள சேர்க்கணுமா, அப்ப உனக்கு அந்த பெர்மிஷன் இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும். அப்போ அந்த பெர்மிஷனை நான் ஃபஸ்ட்டே இந்த டேபிள் கிரியேட் பண்ணும் போதே உடனே நான் யூசர் அக்கௌண்ட்டாக உள்ளே நான் சேர்த்துக்கும் பொழுதே என்ன சொல்லணும், நான் ஐ ஹாவ் டு கிவ் த பெர்மிஷன் whether I have to allow you. Here if the flag is set to y na, what it means, நம்மளுக்கு உள்ள ஒரு புதுசாக ரெக்கார்ட் ஆட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அதே தான் இங்கே அப்டேட்டுக்கும். இப்போ சப்போஸ் செலக்ட் பண்ணுறதுக்கும் நான் ஒய் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம், ரோ ஆட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே இருக்கிற டேபிளில் போய் மாற்றங்களை செய்யலாம் அப்படின்னு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஐ எம் த அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐ ஹாவ் டு கிரியேட், நோ நீட் டு கிரியேட் த டேபிள், ஆல்ரெடி இன் மை எஸ்கியூஎல் யூசர் டேபிள் இருக்குது, இந்த ஃபீல்ட்ஸோடு இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக போய் நம்மளோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டரோட நேமு, நம்மளோட நேமு, பாஸ்வேர்டு எல்லாம் என்ட்ரு பண்ணி இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். அப்போ தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் கீழே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். Are you able to follow? So how to create a user account? We have to insert a new row details. So அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே insert command கொடுத்துருக்காங்க. So insert command is used to inserting a new record into the database. அப்போ நீ புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தோம்ல அந்த டேபிளில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். ஸோ ஹியர் இன்சர்ட் இன்டூங்கிறது கம்பல்சரி, இட்ஸ் அ கமாண்ட், இட்ஸ் அ சின்டாக்ஸ். ஸோ கம்பல்சரி வி மஸ்ட் டைப் இன்சர்ட் இன்டூ அண்ட் திஸ் இஸ் அ டேபிள் நேம். என்ன டேபிளில் போய் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், யூசர்ன்ற டேபிளில் என்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது அதில், ஹோஸ்ட்டு, நேமு, பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ், அதில் போய் நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் லோக்கல் ஹோஸ்ட், இட்ஸ் அ மிஷின் நம்பர், அண்ட் தென் கெஸ்ட், இட்ஸ் அ நேம் ஆஃப் த யூசர். அப்போ அந்த யூசர் அக்கௌண்ட்டோட பேர் என்ன, கெஸ்ட். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் நம்ம பாஸ்வேர்டுன்னு அடிச்சிருக்கோம். ஸோ பராந்தசிஸோட ஒரு கமாண்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது பாஸ்வேர்டு. அப்போ பாஸ்வேர்டுன்றது என்ன, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் த கிவன் டேட்டா இன்டு அனதர் ஃபார்மேட். Password is a function which is used to convert the given data into some other values. So here password we had written guest123, but in the table பாரு என்ன வேல்யூ சேவ் ஆயிருக்கு, guest 123 நான் சேவ் ஆயிருக்கு, இல்லை பாஸ்வேர்டு வேற ஏதோ டீட்டெயில்ஸ் வச்சு சேவ் ஆயிருக்கா. அப்போ இங்கே உன்னோட புக்லேயே கொடுத்துருக்காங்க பாரு கீழே, password is a function which is used to encryption. Last year you have studied the encryption, which is used to convert the normal text into chipper text. அப்போ நம்ம just 123 டைப் பண்ணதை வேற ஒரு கோடிங்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. ஸோ ஆஃப்டர் இன்சர்ட் இன்டூ கொடுத்த உடனேயே அந்த டேபிள் எப்படி இருக்கு, லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் கெஸ்ட்டு, பாஸ்வேர்டு, என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இன்சர்ட் பண்ண டேபிளை இன்சர்ட் பண்ண, ஓப்பன் பண்ண எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், யூசரோட அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹவு டு கிரியேட் த யூசர் அக்கௌண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சர்ட் இன்டு கமாண்ட். Next here we are going to see about one command, that is flush privilege. So what is the command, privilege na enna nu pathom, permissions kudukuradhu nu pathoma. appo inga flush privilege appadina enna artham, ஆல்ரெடி டேட்டாபேஸில் என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோம், என்னென்ன டேபிள் கொடுத்துருக்கோம், அதெல்லாமே பார்க்காம திரும்ப இப்போ எப்படி புதுசாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அப்டேட்டிங் டீட்டெயில்ஸோட என்டையர் டேபிளை திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறது, தட் இஸ் ரீபூட் பண்ணுற வேலை தான் வந்து என்ன கமாண்டு பார்க்குது, ஃப்ளஷ் ப்ரிவிலேஜுங்கிற கமாண்ட். ஸோ நீ MySQLல போயிட்டு ஃப்ளஷ் ப்ரிவிலேஜ்னு கொடுத்தேன்னா, ஹியர் வாட் தே ஹேட் ரிட்டன், see here, it's newly created account. It is similar to rebooting the server. So newly created account and access permissions are updated in the server. So serverல உள்ள டேட்டாஸ்லாம் அப்டேட் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய கமாண்ட் தான் என்னது, flush privileges. And then அந்த டேபிள், நம்மளோட யூசர் டேபிள்ல என்னென்ன யூசர் அக்கௌண்ட்லாம் இருக்குன்னு பார்க்கணும்ல, இந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு வரணும்னா என்ன கமாண்ட் கொடுக்கணும், select star from asterisk, select asterisk from table name கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணும், அந்த டேபிளில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் வரும். சப்போஸ் ஹியர் வேர் இஸ் அ
class which is used to condition. இங்க நம்ம name equal to guest ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப இங்க வந்து name fieldல guestங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன கமாண்ட்? select. அப்ப after executing this command we can retrieve the data from the table user. அப்ப select ஓட வேலை என்ன? which is used to retrieve the data, retrieve a row or the data from the user table where the condition is name is equal to guest. name ன்ற ஃபீல்ட்ல guest ன்னு இருந்த அந்த row மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், நம்ம எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? select star from user name equal to guest. And what are the types of privileges we are used here? What are the privileges we are using here? 5 types of privileges. There are select privilege, insert privilege, update, delete, create. So from that name itself we can say insert privileges used to insert a new row into the database table. Update permission கொடுக்கணும். என்ன updateனா என்ன? changes, ஏதாவது changes இருந்தா அதை வந்து மாற்றங்கள் கொண்டு வரது. அப்ப update privileges used to update the rows in the table. And then delete which is used to delete a record. இந்த இதில் பெர்மிஷன் இதில் ஃப்ளாக் ஒய்னு செட் ஆகிருந்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டேபிளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண முடியும். And then alterனாலும் we can easily add the new column with the help of this, and then we can easily change the database ஓட structure. எத்தனை காலம், 4 காலம் இருக்கா, புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணணுமா, அப்போ அந்த இதுக்கு பெர்மிஷன்ஸ் ஆல்டர் ப்ரிவிலேஜஸ் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்ற முடியும். So these are the actions or the privileges available in MySQL. What are they? Select privilege, insert privilege, update, delete and alter.